ஹலோ மக்களே. ஸோ துளசி செடி வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது, பெருசாக ஹெல்த்தியாக வளர மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே வேறு வந்து ஒயிட்டாக வேறு அங்கங்கே பூச்சியாக இது என்னன்னே எனக்கு தெரியல. பட் இதை பார்க்கும்போது பெருசாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு வேளை கட்டிங் பண்ணால் வந்து ஓரளவுக்கு நல்லா வருமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது எப்படி கருவேப்பிலை செடி வந்து கட்டிங் பண்ணதுலேருந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு கட்டிங்கை கொடுத்தா புதுசாக கள் எடுத்து வளரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதில் நிறைய பூச்சி மாதிரி வந்து ஒயிட் கலரில் அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அதனால கூட பெருசாக க்ரோத் இல்லாமல் கூட இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது வீடியோவுக்கு பச்சை க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இங்கே நிறைய வந்து புள்ளியாக வந்து ஒரு மாதிரி மாவு பூச்சி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கட்டிங் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ கட்டிங் பண்ணதுனால மேபி வந்து புதுசாக வந்து இது வந்து வளரலாம். ஓகேங்களா. இப்போ துளசிக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணியாச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்லா வளரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். ஓகேங்களா. நன்றி.